Hi, hello and welcome to Bharat Tech Max. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த வீடியோ லேப்டாப்ல சார்ஜர் ப்ராப்ளமா இருந்ததுன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், லேப்டாப்ல வர காமனான சார்ஜர் ப்ராப்ளம் என்னென்னலாம் இருக்கும், அது எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம். அதே மாதிரி இப்போ லேப்டாப்ல சார்ஜர் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா நம்ம கண்டிப்பா ஒரு ஒரிஜினல் சார்ஜரை தான் வாங்கணும். அந்த ஒரிஜினல் சார்ஜரை எப்படி நம்ம கரெக்டா பார்த்து வாங்குறது, என்னென்னலாம் நம்ம பார்க்கணும், எப்படி நம்ம ஒரு சார்ஜரை கரெக்டா வாங்குறது, அதுவும் ஒரிஜினலா எப்படி வாங்குறது அப்படின்றத டீட்டெயில்டா நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ வந்து கண்டிப்பாக நிறைய பேருக்கு இல்லைனாலும் ஒரு சிலருக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் சார்ஜர் வாங்கும்போது நிறைய ப்ராப்ளங்கள் வந்து நான் ஃபேஸ் பண்ணேன். அவ்வளோ சீக்கிரமாக ஒரு சார்ஜர் என்னால் வாங்க முடியல. சார்ஜர் வந்து நம்மளால் வாங்க முடியும், ஆனால் ஒரிஜினல் சார்ஜராக வாங்குறது தான் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயம். ஸோ அந்த சார்ஜர் வாங்கும்போது ஒரு சில விஷயங்கள்லாம் நான் அதில் மூலயமா தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு சார்ஜரை எப்படி நம்ம கரெக்டாக வாங்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதை தான் நான் உங்க கூட இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். நிறைய வீடியோஸ் வந்து பெண்டிங் இருக்குது, நிறைய வீடியோஸ் நீங்கள் கேட்டிருக்கீங்க எல்லாமே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நான் டெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஒரு சிலது பார்த்தீங்கன்னா சொதப்பிடுது. ஏன்னா உங்ககிட்ட வீடியோவை கொண்டு வரும்போது கரெக்டாக தெளிவாக போடணும். சரி லேட் ஆனால் கூட பரவாயில்ல, நம்ம கரெக்டாக போடலாம் அப்படின்றதுக்காக தான் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ கரெக்டாக வந்துடும்போது நீங்கள் கேட்ட ஒவ்வொரு வீடியோவும் நான் முன்கூட்டியே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். ஒன்று இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரியாகவும் நான் போடுறேன், அதாவது இன்ஸ்டாகிராமில் போஸ்ட்டாக நான் போடுறேன். அப்படி இல்லைனா யூடியூப்ல வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டாகவும் நான் போடுறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் கேட்ட வீடியோஸ் நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக பண்ண ட்ரை பண்ணுறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. சரி வாங்க இன்னைக்கு நம்ம இந்த லேப்டாப் சார்ஜர் வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். அதே மாதிரி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், போன வீடியோவில் நான் சொல்கிறத பார்த்துட்டு நீங்கள் நிறையவே சப்போர்ட் பண்ணுற மாதிரி கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க, அதுக்கு ரொம்பவே நன்றி. தொடர்ந்து இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் நினச்ச மாதிரி நம்ம சேனலில் ஒரு லெவலுக்கு கொண்டு போயிடலாம், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது, உங்களுக்கும் கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி வாங்க இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ சார்ஜரை வந்து எப்படி ப்ரோ நம்ம வாங்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது நிறைய பேருக்கு நிறைய விதமான ப்ராப்ளம்ஸ் இருக்கும். சார்ஜரில் என்ன நடக்கும் அப்படின்னா, சார்ஜர் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணுவீங்க, லேப்டாப் வந்து ஆஃபில் இருக்கும்போது தான் சார்ஜ் ஆகும், ஆன் பண்ணும்போது உங்களுக்கு லேப்டாப் சார்ஜ் ஆகாது. அதுக்கு என்ன ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் லேப்டாப்போடைய அடாப்டர் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அந்த அடாப்டர் உள்ளே இருக்கிற கெப்பாசிட்டர்ஸ் எல்லாமே வீக் ஆகிடும். ஸோ கெப்பாசிட்டர்ஸோடைய மெயினான ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது சார்ஜை அது ஸ்டோர் பண்ணிக்கும். ஸோ அந்த கெப்பாசிட்டர்ஸ் வந்து வீக் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக அது சார்ஜை வந்து சேவ் பண்ணாது. அதனால நம்மளுக்கு லேப்டாப் வந்து ஆனில் இருக்கும்போது அதுக்கான பவரை வந்து அதால் புஷ் பண்ண முடியல. ஸோ ஆஃப் பண்ணும்போது உங்களுக்கு சார்ஜ் ஆகும். இது ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ரெண்டாவது, நீங்கள் ஒயரை அசைக்கும் போது உங்களுக்கு சார்ஜ் ஆகும். இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு நான் என்னுடைய லேப்டாப்போடைய விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம யூஸ் பண்ணுற லேப்டாப் வந்து ASUS Q3012. இந்த லேப்டாப்பில் நான் சொன்ன ரெண்டு ப்ராப்ளமுமே இதில் இருக்குது. ஃபஸ்ட்டு, லேப்டாப் ஆஃப் ஆனால் சார்ஜ் ஆகுதுன்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ப்ராப்ளமும் இதில் இருக்குது. ப்ளஸ் வந்து சார்ஜர் ஒயர் வந்து குறிப்பிட்ட பொசிஷனில் இருந்தால் மட்டும்தான் சார்ஜ் ஆகும். அதாவது இப்போ நான் ஒரு இடத்துல மடக்கிறேன் அப்படின்னா அந்த இடத்துல மட்டும்தான் சார்ஜ் ஆகும். ஸோ அது மேலே எதனா வெயிட் வைக்கிறதோ இல்லை அதை எதனா அட்ஜஸ்ட் பண்ணியோ அப்படி இப்படின்னு தான் நான் இத்தனை நாள் சார்ஜ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த ஒயர் ப்ராப்ளம் எதனால் வருது, இப்போது இந்த சார்ஜரில் பார்த்தீங்கன்னா ஒரு LED இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. இது ஒரு சில சார்ஜரில் இருக்கும், நீங்கள் சார்ஜ் பண்ணுறது பவர் வந்து சப்ளையில் இருக்குது அப்படின்றத காட்டுறதுக்காக ஒரு LED வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ அந்த ஒயரை வந்து நான் மடக்கி காட்டுறேன், நீங்களே பார்ப்பீங்க. மடக்கும் பொழுது அந்த பொசிஷனில் மட்டும்தான் எனக்கு பவர் சப்ளை வருது. இந்த பாட்டமில் இருக்கிற இந்த பின்னுக்கு பவர் சப்ளை வருது. ஸோ அந்த க்ரீன் கலர் லைட்டும் எரியுது, நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த ப்ராப்ளம் எதனால் வருது அப்படின்னா, அடாப்டர்லேருந்து 2 ஒயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாட்டமில் இந்த பின்னு வரையும் வரும், சார்ஜர் பின்னு வரையும் வரும். இப்போ ரொம்ப நாளாக யூஸ் பண்ணுறதுனால அந்த சால்ட்ரிங் வந்து வெளியில் வந்துட்டு இருக்கலாம். ஸோ நம்ம மடக்கும் பொழுது அந்த இடத்துல போய் அந்த டச் ஆகும். ஸோ அப்போ மட்டும் சப்ளை போகுது. மற்றபடி நம்ம ரெடி பண்ணுறதுனா ஓப்பன் பண்ணி ரெடி பண்ணலாம். ஒரு சில சார்ஜர் டைப்பில் வந்து கொஞ்சம் சீல்டாக இருக்கும், ஓப்பன் பண்ணோம்னா மறுபடியும் க்ளோஸ் ஆகாத மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி கேஸில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த ப்ராப்ளம் வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். போன மார்ச்சில் லாக்டவுன் போட்டாங்க பார்த்தீங்களா, அப்போத்துலேருந்தே எனக்கு இந்த ப்ராப்ளம் தான் இருக்குது. நானும் சார்ஜர் வாங்கலாம் அப்படின்னு பார்த்துட்டே தான் இருந்தேன். லாக்டவுனில் பார்த்தீங்கன்னா சார்ஜர்லாம் வாங்க போனால் ஒரு பயங்கரமான ரேட் சொல்கிறாங்க, 3000 3500 சொல்கிறாங்க ஒரிஜினல் சார்ஜர் வேணும் அப்படின்னா. சரி இதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற சார்ஜர்லேயே எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு வருஷம் கிட்ட தள்ளியாச்சு. ஆனால் இப்போ ஃபைனலாக ஒரிஜினல் சார்ஜர் வாங்கியாச்சு. அதை வந்து நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இதில் ஒரு மெயினான விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கன்ஃபியூஷன் வரும். லேப்டாப்பில் ப்ராப்ளமா இல்லைனா வந்து சார்ஜரில் ப்ராப்ளமா அப்படின்னு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். எனக்கே ஒரு 2 மாதத்துக்கு அப்படி தான் இருந்தது.
அதுக்கப்புறம் தான் வந்து நான் கடையில் கொடுத்து டெஸ்ட் பண்ணேன். நீங்களும் வந்து கடையில் கொண்டு போகலாம். கடையில் கொண்டு போனீங்கன்னா அவங்க ஒரு யூனிவர்சலாக எல்லா லேப்டாப்பும் சார்ஜ் பண்ணுற மாதிரி ஒரு கிட் ஒன்று வச்சுருப்பாங்க. அதுலேருந்து ஒரு காமனான பின் ஒன்று வரும். அதில் அவங்க அடாப்டர் வந்து கனெக்ட் பண்ணி ஒவ்வொரு லேப்டாப்புக்கு ஏற்ற மாதிரி அந்த பின் அதில் கனெக்ட் பண்ணி சார்ஜ் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் அதில் கனெக்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லைனா அதே பின்னில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லேப்டாப் வச்சுருக்காங்க அப்படின்னா அதையும் நீங்கள் கனெக்ட் பண்ணி உங்கள் லேப்டாப்பை டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அப்புறமா ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா என்னுடைய மாடலுக்கான அந்த சார்ஜர் வந்து அமேசானில் வந்தது. என்னுடைய மாடல் அப்படின்றத விட ஏசூஸ் பிராண்டோடைய ஒரிஜினல் சார்ஜர் வந்து அப்போ தான் அந்த ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி தான் அமேசானில் வந்தது. அதுக்கப்புறமா தான் நான் ஆர்டர் பண்ணேன். நான் ஆர்டர் பண்ண சார்ஜரோடைய ரேட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 1100. ஆனால் நான் கடையில் கேட்கும் பொழுது அவங்க சொன்ன ரேட் வந்து 3500. இப்போ நம்ம யூஸ் பண்ணுற லேப்டாப் சார்ஜர் பின் கொஞ்சம் ரேர் அப்படின்னா அதை பயன்படுத்தி நீங்கள் கடையில் கேட்கும் போது ரேட் அதிகமாக தான் சொல்லுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சில பிராண்ட் இருக்குது இதுக்குன்னே உங்களுக்கு காசு அந்த அளவுக்கு செலவு பண்ண முடியல அப்படின்னா இதை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அந்த கம்பெனியோட பேர் வந்து எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரல. அதோடைய லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். தெரிஞ்சதுன்னா நான் லிங்க் கீழே கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இவங்க வந்து லோக்கல்னு சொல்ல முடியாது, ஒரிஜினல்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் ஆவரேஜான சார்ஜர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரிஜினல் இல்லாமல் லோக்கல் சார்ஜஸ் வாங்கலாமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 750 850 அதுக்கு கீழே கூட பார்த்தீங்கன்னா நிறைய சார்ஜஸ் இருக்குது. நீங்கள் உங்கள் லேப்டாப்புடைய பிராண்டு அதுக்கு பக்கத்தில் மாடல் நம்பரும் ஸ்பெசிஃபை பண்ணிங்கன்னா நிறைய சார்ஜஸ் வரும். லோக்கல் சார்ஜஸ் வந்து உங்களுக்கு நிறையவே இருக்கும். ஆனால் இது வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது உங்களுடைய சிச்சுவேஷன் பொறுத்து அப்படின்னு நான் சொல்லுவேன். மேபி உங்ககிட்ட ஒரு பழைய லேப்டாப் இருக்கலாம், அது நீங்கள் அந்த அளவுக்கு யூஸ் பண்ண மாட்டீங்க, ஒரு செகண்டரி யூசேஜுக்கு தான் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க, சும்மா சார்ஜ் ஆனால் போதும் அப்படின்னா நீங்கள் லோக்கல் சார்ஜஸ் கூட வாங்கிக்கலாம். ஆனால் என்கிட்ட ஒரே ஒரு லேப்டாப் தான் ப்ரோ இருக்குது, இதை நம்பி தான் நான் எல்லா ஒர்க்கும் பண்ணுறேன் அப்படின்னா யோசிக்காமல் கொஞ்சம் ஒரிஜினல் சார்ஜர் வாங்குறது நல்லது. இதே மாதிரி உங்கள் லேப்டாப்புக்கு எதனா சார்ஜஸ் தேவைப்படுது அப்படின்னா ஒரிஜினல் சார்ஜஸ் உடைய லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். ஒரு சில பிராண்டோடைய சார்ஜஸ் லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன். கவர்மெண்ட் லேப்டாப்பாக இருக்கட்டும் இல்லை வேறு எதனா ஒரு லேப்டாப்பாக இருக்கட்டும், எல்லாத்துக்கான லிங்க் கீழே இருக்குது. நீங்கள் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சப்போஸ் அதில் எதனா ஒரு சார்ஜர் செட் ஆகுதுன்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்னென்ன மாதிரிலாம் சார்ஜர்ஸ் வாங்கலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா நான் கொடுத்துருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து சார்ஜரில் இருக்கிற அந்த பின் டீட்டெயில் எப்படி நம்ம கரெக்டாக பார்த்து வாங்குறது அதை வந்து இப்போ நம்ம அடுத்து பார்க்கலாம். ஏன்னா எல்லா லேப்டாப் சார்ஜரும் நீங்கள் பார்க்கும்போது பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் உள்ள அந்த அவுட்டர் டயாமீட்டர் இன்னர் டயாமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒவ்வொரு லேப்டாப்புக்கும் வந்து சேஞ்சஸ் வரும். இப்போ அந்த பின் டீட்டெயில் எப்படி ப்ரோ நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து நீங்கள் டேப் வச்சோ இல்லை ஸ்கேல் வச்சோ நீங்கள் மெஷர் பண்ணி பார்க்க தேவையில்லை. சிம்பிளாக நீங்கள் நெட்டில் ப்ரௌஸ் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னுடைய லேப்டாப் வந்து நான் சர்ச் பண்ணி அந்த பின் டீடைல்ஸ் வந்து நான் அப்படி தான் கண்டுபிடிச்சேன். SUSQ3012 லேப்டாப் சார்ஜர் பின் சைஸ் அப்படின்ற மாதிரி சம்திங் நான் சர்ச் பண்ணேன். சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு ரிசல்ட்ஸ்லேயே வந்து காட்டிடும். ஒன்று வெப்சைட்டில் போய் நீங்கள் பார்க்கலாம், அப்படி இல்லைனா அதில் இமேஜஸில் கூட நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ பார்க்கும்போது உங்கள் லேப்டாப்போடைய அந்த சார்ஜர் பின் டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். இன்னர் டயாமீட்டர் எவ்வளோ, அவுட்டர் டயாமீட்டர் எவ்வளோ அப்படின்றது உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிடும். அதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த இன்னர் டயாமீட்டர் அவுட்டர் டயாமீட்டர் அப்படின்றது சிம்பிளாக சொல்லப்போனால் உங்கள் சார்ஜர் பின் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த பின்னில் பார்த்தீங்கன்னா அவுட்டரில் ஒரு ரிங் இருக்கும், அதே மாதிரி இன்சைடில் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ரிங் இருக்கும். இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இன்சுலேட் பண்ணியிருப்பாங்க. ஒன்றும் டச் ஆகாத அளவுக்கு உங்களுக்கு நடுவில் பிளாக் கலரில் ஒரு சர்க்கிள் இருக்கும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இன்னர் டயாமீட்டர் அவுட்டர் டயாமீட்டர். ஸோ இந்த டீட்டெயில் உங்களுக்கு தெரிஞ்சதுனாலே போதும், நீங்கள் ஆன்லைன்லேயே ஒரிஜினல் சார்ஜரை ஆர்டர் பண்ணிக்கலாம். அதாவது நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியுது அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு கம்பேரிசன் மாதிரி நான் உங்களுக்கு இப்போது ஸ்க்ரீனில் போட்டு காட்டுறேன். ரைட் சைடில் இருக்கிறது என்னோட லேப்டாப்போடைய அந்த பின் டீட்டெயில்ஸ் 4 mm அவுட்டர் டயாமீட்டர் இன்டூ 1.35 mm இன்னர் டயாமீட்டர். ஸோ இதுதான் வந்து என்னுடைய லேப்டாப்புக்கான அந்த டீட்டெயில். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அமேசானில் இருந்த அந்த சார்ஜருடைய பின் டீட்டெயில் வந்து நான் கொடுத்துருக்கேன். அவுட்டர் டயாமீட்டர் வந்து 4 mm தான் கரெக்டாக இருக்குது. ஆனால் இன்னர் டயாமீட்டர் பார்க்கும்போது 1.2 mm கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வாங்கின சார்ஜரோட இன்னர் டயாமீட்டர் கம்மியாக இருந்தோம். எப்படி சார்ஜ் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இது சிம்பிளான ஒரு பேசிக் கான்செப்ட் தான். நான் ஆர்டர் பண்ணும்போது கொஞ்சம் டவுட்டாக தான் ஆர்டர் பண்ணேன். ஆனால் அந்த கேல்குலேஷன் வந்து கொஞ்சம் கரெக்டாகிடுச்சு. சைஸ் வந்து பெருசாக இருந்தால் தான் நமக்கு அந்த இன்னர் டயாமீட்டரில் உள்ளே இருக்கிற அந்த பின்னை போய் டச் பண்ணாது. அதுவே சின்னதாக இருக்கும்போது கரெக்டாக அந்த பின்னை போய் டச் பண்ணிவிடும். ஸோ நமக்கு லேப்டாப் வந்து சார்ஜ் ஆகும். அதுக்குன்னு நம்ம இன்னர் டயாமீட்டரை ரொம்ப கம்மியாகவும் வாங்கிடக்கூடாது. இப்போ உங்கள் லேப்டாப்புக்கு 2.5 mm இன்னர் டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க, நீங்கள் வாங்க போகிறது 1.5 mm இருக்குது அப்படின்னா 1 mm வந்து டிஃப்ரென்ஸ் வருது. ஸோ அது ரொம்ப மெலிசாயிடுச்சுன்னா கூட உங்களுக்கு அந்த பின் உள்ளே செட் ஆகாது, கொஞ்சம் தடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பாயிண்டில் இருந்ததுன்னா மட்டும் நம்ம பார்த்து ஆர்டர் பண்ணலாம். ஸோ மெயினாக வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த பின் டீட்டெயில் பாருங்கள். ரொம்ப வளவலன்னு பேசிட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப அதிகமாக பேசியிருந்தா மன்னிச்சிருங்க. ரெண்டாவது வந்து நீங்கள் பவர் ரேட்டிங் வந்து பார்க்கணும்.
நம்ம லேப்டாப்போடைய சார்ஜரில் ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டியிருப்பாங்க. அதில் வந்து அந்த பவர் ரேட்டிங் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. என்னுடைய லேப்டாப்பில் வந்து 19 வோல்ட் 2.37 ஆம்ஸ் அப்படின்னு கொடுத்துருங்க. அதாவது ரஃபாக 45 வாட்ஸ் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ அந்த வாட்ஸ் வந்து எப்படி நம்ம தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னா, நீங்கள் உங்கள் லேப்டாப்பில் கொடுத்துருக்க வோல்ட்டும் ஆம்பும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு வேல்யூ வரும். அதை வந்து நீங்கள் அப்ராக்சிமேட்டாக 45 வாட்ஸ் இல்லை 65 வாட்ஸ் அப்படின்ற மாதிரி நீங்கள் அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஒரிஜினல் சார்ஜர் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் லேப்டாப் விட அதிகமான வாட்ஸ் இருக்கிற சார்ஜரை நீங்கள் வாங்கிடாதீங்க. உங்கள் லேப்டாப் மேக்ஸிமமாக எவ்வளோ சப்போர்ட் பண்ணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாமே ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தான். கண்டிப்பாக ஒரு சிலருக்கு எதனா ஒரு விதத்தில் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் இதை வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு வீடியோ பண்ணுறேன். ஸோ பிடிச்சிருந்தா நீங்கள் நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றி நிறைய பேருக்கு தெரிய வைங்க. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வேற எதனா டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். எதனா புரியாத மாதிரி இருந்ததுன்னா ஒரு வாட்டி ரிவைண்ட் பண்ணி செக் பண்ணி பாருங்க. அப்படி புரியலனா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம், இல்லை மெசேஜ் பண்ணலாம். எல்லாத்துக்கான லிங்க் கீழே இருக்குது. ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துக்கான லிங்க் கீழே இருக்குது. மெசேஜ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு மெசேஜ் பண்ணலாம். இதே மாதிரி நம்ம சேனலில் இருக்கிற எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம பிடிஎம் ஃபேமிலியில் நீங்கள் ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணலாம். மறுபடியும் உங்கள் சப்போர்ட்க்கு எல்லாமே ரொம்பவே நன்றி. நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுனால தான் என்னால் இங்கே வீடியோ பண்ண முடியுது. மீண்டும் நான் உங்களை என்னோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.